அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஆமாங்க போர்ஷன் ட்ராக்கர்ல ஃபேமிலி சர்வே ஏத்துறத பத்தி தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம போர்ஷன் ட்ராக்கர்ல நியூ வெர்ஷன் வந்திருக்கு 20.8.1 இதுல எப்படி ஃபேமிலி சர்வே ஏத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபேமிலி நம்ம ஏத்துன ஃபேமிலி அதாவது பதிவு பண்ணி வச்சிருக்க ஃபேமிலி இங்கேருந்து வெளியூர் போயிட்டாங்க, மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா, அதை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். பாருங்க அங்கன்வாடிக்குன்னு கொடுக்கப்பட்ட நமக்கு மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டோம்னா ஸ்க்ரீன் வந்து நமக்கு லாகின் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் இப்படி தான் வந்து நிற்கும். இதில் பாருங்கள் கீழே பாருங்கள் ஃபேமிலி சர்வேன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி சர்வே ஆப்ஷனை நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி சர்வேங்கிற ஒரு ஆப்ஷனில் நமக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பை ஆடிங் ஃபேமிலி டு த சர்வே மாடியூல்னு இருக்கும். ஸோ இந்த மாடியூலில் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது போட்டிருக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிளும் ஃபேமிலி படமும் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதை இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி வரும். ஸோ இப்போ நம்ம பதிவு பண்ணக்கூடிய மதர் வந்து உயிரோடு இருக்காங்களா டெத் ஆகிட்டாங்களான்னு கேட்குறாங்க இந்த ஆப்ஷனு. ஸோ நம்ம உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம பிடியிலேருந்தே நம்ம எடுக்க போகிறோமா, பிடியில் வந்து அந்த மதரை வந்து ஏஎன்சியாவோ பிஎன்சியாவோ பதிவு பண்ணியிருந்து அதுலேருந்து அப்படியே எடுக்க போகிறோமா, இல்லை நம்ம டேரெக்டாக சேர்த்த போகிறோமான்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த மொதல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் யூஸிங் பிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடியில் அதாவது ப்ரெக்னென்ட் உமனு இல்லை லாக்டேட்டிங் மதர் இல்லைன்னா 0 to 6 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எதாவது குழந்தைய பதிவு பண்ணியிருந்தோன்னா டேரெக்டாக எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இங்கே. அதே மாதிரி கிரியேட் நியூ ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நான் போர்ஷன் ட்ராக்கரில் அந்த பெனிஃபிஷரியாக அந்த ஃபேமிலியில் ஒருத்தரை கூட நான் பதிவு பண்ணலை அப்படிங்கிருக்கும் போது அந்த பர்சனை வந்து நான் பதிவே பண்ணலைங்கும் போது இந்த ரெண்டாவது ஆப்ஷனும் நம்ம போயிடும். இப்போ இந்த பெனிஃபிஷரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி வந்து போர்ஷன் ட்ராக்கரில் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிற ஃபேமிலியை எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ரெண்டாவது விஷயம் வந்து நான் அந்த பெனிஃபிஷரி அந்த ஃபேமிலியிலேருந்து மதரை வந்து இதில் பதிவே பண்ணலை, புதுசாக எப்படி வெளியில் இருக்கிற மதரை உள்ளே கொண்டு வருதுங்கிறதையும் அடுத்தது ரெண்டாவதாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போட்டுட்டேன், ஆட் யூஸிங் பிடியில் எடுக்கிறேன். இந்த பிடியில் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் அந்த பெனிஃபிஷரி வந்து பாருங்கள் நமக்கு வந்து மோனிஷா டீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ராசஸ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நமக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த வில்லேஜு எல்லாமே வந்துடும். இவங்களோட கேட்டகரி அதாவது இவங்க ஹிந்து எஸ்சியா எஸ்டியா இல்லை அதர்ஸ் பிசியா எம்பிசியாங்கிறதெல்லாம் இங்கே அதர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது அதர்ஸில் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிலீஜியனில் வந்து இவங்க ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்கும். நம்ம இவங்க ஹிந்துங்கிறதையும் கொடுத்துடலாம். இவங்க மைனாரிட்டி இந்த ஸ்டேட்டான்னு கேட்கும், இல்லைங்கிறதையும் கொடுத்துடலாம். இவங்க ரெசிடென்ஸ் ஆஃப் த ஏடபிள்யூ சென்டர் ஏரியா அதாவது இவங்க வந்து இந்த அங்கன்வாடி சர்வே அதாவது பகுதிக்கு உட்பட்ட இதில் தான் குடியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறத கொடுத்துட்றோம். இவங்களுக்கு மேரிட் ஆயிடுச்சாங்கிறது கேட்குறாங்க. கரண்ட் மேரிக்கல் ஸ்டேட்டஸ் மேரிட் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க, மேரிடு. ஓகேங்களா? இப்போ மேரிக்கல் ஸ்டேட்டஸில் என்னவா இருக்கிறாங்க, இப்போ நம்ம ஆல்ரெடி உள்ளேருந்து எடுத்ததுனால நமக்கு பாருங்கள் ஏஎன்சியாக இருக்காங்களா இல்லை பிஎன்சியாக இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பிஎன்சி எடுத்துருக்கிறோம், அதனால் லாக்டேட்டிங் மதரை எடுத்துருக்கிறோம், அதனால் கொடுத்தாச்சு. இவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், வெதர் வில்லிங் டு அவைல் ஆஃப் ஆல் ஃபாலோயிங் ஐசிடிஎஸ் சர்வீஸ். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு. ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஐசிடிஎஸ் சர்வீஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்கிறதுக்கு வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வில்லிங் இருக்குங்கிறது இங்கே கொடுத்துட்டு நம்ம சப்மிட் அண்ட் ப்ராசஸ்டுங்கிறது இங்கே கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? பாருங்கள் நம்ம ஆட் பண்ண பெனிஃபிஷரி இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இவங்களோட ஹஸ்பண்டை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் அவங்க ஹஸ்பண்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸை இங்கே ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹஸ்பண்டை வந்து நம்ம உள்ளே ஆல்ரெடி பதிவு பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அதனால் பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் ப்ரொஃபைல் யூஸிங் பிடின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ ப்ரொஃபைல்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ அந்த ஆதார் நம்பரை இங்கே நம்ம டைப் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இவங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு 1க்கு 2 தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம போட்டுக்கிற ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்களோட பேர் ஆதாரில் எப்படி இருக்குதோ நம்ம அப்படியே அடிக்கலாம்.
ஓகேங்களா, அடிச்சிட்டோம். அவங்களுக்கு மெயிலா ஃபீமேலாங்கிறத நம்ம போட்டுடலாம். அடுத்தது இங்கே வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்து நம்ம போடணும். ஸோ இவர் 1995 பிறந்திருக்காரு. இங்கே பாருங்கள் மேலே வந்து 2004ன்னு காமிக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 1995 நம்ம இங்கே டேரெக்டாக இங்கே செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன மாதம்னா 5ஆவது மாதம் 6ஆம் தேதி. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம இங்கே ஓகே கொடுத்துட்டோம்னா 6/5/1995 ஆதாரில் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா, இவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மதருக்கு இவங்க என்ன ரிலேஷன், ஹஸ்பண்டுங்கிறது இங்கே கொடுத்தாச்சு. இவரும் மேரிடு. ஓகேங்களா, இவங்களுக்கும் நம்ம ஐசிடிஎஸ்லேருந்து வாங்கிக்கூடிய சப்ளை எல்லாத்தையுமே பெனிஃபிட் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறதுக்கு வில்லிங் இருக்குங்கிறத இங்கே ஆப்ஷன் கொடுத்துட்டோம். சப்மிட் அண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த மோனிஷாங்கிற ஃபேமிலிக்குள்ளே சுபாஷ் கணேசனுங்கிற ஃபேமிலியை இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதை இங்கே வந்து டன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகி இப்படி தான் ஸ்க்ரீன் பேஜ் வந்து நிற்கும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 2 அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கவுண்ட் வந்துடும். நேம் ஆஃப் த ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு கவுண்ட் வந்துடும். பாருங்கள் 2 பேரை சேர்த்திருக்கிறோம், ஒரு மதர் சேர்த்திருக்கிறோம், ஒரு ஃபாதரை சேர்த்திருக்கோங்கிற டீட்டெயில்ஸு நமக்கு இங்கே வந்துடும். இப்போ வந்து நம்ம போர்ஷன் ட்ராக்கர்லேயே இல்லாமல் ஒரு பெனிஃபிஷரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த ஃபேமிலியை எப்படி ஏற்றுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நாங்கள் பாருங்கள் இந்த மோனிஷாங்கிறதுக்கு நம்ம லாக்டேட்டிங் மதர்னு போட்டோம் பார்த்தீங்களா, இவங்க குழந்தைய நம்ம இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அந்த குழந்தைய எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது நம்ம இங்கேயே பார்த்துடலாம். இருங்க, ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே பாருங்கள் நான் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மோனிஷாங்கிற ஃபேமிலியில் நம்ம ஏதாவது ஒரு குழந்தையோ ஏதாவது ஒன்று பதிவு பண்ணாமல் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை 0 to 6 மாதத்தில் இருக்குது அப்படின்னா அந்த 0 to 6 மாதத்தில் இப்போ நம்ம லாக்டேட்டிங் மதர்னு இங்கே மோனிஷாவை போட்டதுனால 0 to 6 மாதத்தில் குழந்தை நம்ம போர்ஷன் ட்ராக்கரில் இருக்கும். ஸோ இந்த ஆட் ப்ரொஃபைல் யூஸிங் பிடிஏ கிளிக் பண்ணி பாருங்கள் பேபி மோனிஷாங்கிறது ஆல்ரெடி இந்த ஆதார் நம்பரை அம்மாவோட ஆதார் நம்பர் ஏதாவது நம்ம போட்டு அந்த குழந்தைக்கு பதிவு பண்ணி அது டேரெக்டாக இங்கே மேலேயே வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக கிளிக் பண்ணி நம்ம ப்ராசஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா, இதுக்கு ரிலேஷன்ஷிப் என்னான்னு கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு இங்கே கரண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஆகிடுச்சான்னு கேட்கணும். இல்லை அதர்ஸில் கொடுத்துட்டு இங்கே சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன் பில்லிங் இருக்காங்கிறதையும் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம இங்கே சப்மிட் அண்ட் ப்ராசஸ் கொடுத்தோம்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுனாவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிரும். பாருங்கள் இந்த பேபி மோனிஷா டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழந்தையும் இவங்களோட குழந்தை 0 to 6 மாதத்தில் இருக்க குழந்தையும் இங்கே பதிவு பண்ணியாச்சு. செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புது ஃபேமிலி போர்ஷன் ட்ராக்கர்லேயே மதரும் இல்லை குழந்தையும் இல்லைன்னா அவங்கள எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத இந்த செக்ஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில், இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைவ் அதாவது மதர் வந்து உயிரோடு இருக்கிறாங்கிறத நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து பாருங்கள் இதில் 2வது ஆப்ஷன் கிரியேட் நியூ ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மதரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்பர் அடித்தாச்சு, அதே மாதிரி பேரும் நம்ம ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நம்ம பார்த்து டைப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, போட்டாச்சுங்களா. இவங்க இப்போ ஃபீமேலு, இந்த ஃபீமேலுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே வந்து நான் பாருங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இங்கே மேலே 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 2006 இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம 1986 இவங்க பிறந்திருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே இங்கே செலெக்ஷன் பண்ணிடலாம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இவங்க எந்த மாதம்னா ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கிறாங்க. ஸோ இதை மூவ் பண்ணி ஆகஸ்ட் 11ஆம் தேதியை நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா 11/8/1986 வந்துடும். ஸோ அங்கே வில்லேஜோட கோடு எல்லாமே வந்துடும். அடுத்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரியில் வராங்கங்கிறது நம்ம இங்கே கேட்டகரியை போட்டுருவோம். ஓகேங்களா, அடுத்து ரிலீஜன் வந்து பார்த்திங்கன்னா
இவங்க ஹிந்து தான், ஹிந்துங்கிறதையும் போட்டுடலாம். அடுத்தது வந்து இவங்கள மைனாரிட்டி கம்யூனிட்டியில் ஏதாவது வராங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லைன்னா இங்கே இல்லைங்கிறதையும் பதிவு பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் ஆஃப் த அங்கன்வாடி சென்டர் ஏரியா. ஸோ இந்த அங்கன்வாடி பகுதிக்கு உட்பட்ட ஏரியாவில் தான் பகுதியில் தான் குடியிருக்காங்களான்னு கேட்குது. ஆமாங்கிறது இங்கே கொடுத்துடலாம். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குது. ஆமாம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேரிக்கல் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாசமாக இருக்காங்களான்னு கேட்குது. ப்ரெக்னெண்ட்டாக இல்லை பாலோட தாய்மாரா லாக்டேட்டிங் மதராக இருக்காங்களான்னு கேட்கும். இவங்க ரெண்டுலேயுமே இல்லை. ஸோ அதனால் இங்கே அதர்ஸுங்கிறத கொடுத்துட்டு இங்கே வெதர் வில்லிங் டு அவைல் த ஃபாலோயிங் ஐசிடிஎஸ் சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு இதில் அவங்களுக்கு நம்ம ஐசிடிஎஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய எல்லா வரக்கூடிய சலுகையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்குங்கிறத இங்கே எஸ்ஸை கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ப்ராசஸ்ங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. இப்போ இவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க இப்போ நம்ம பதிவு இந்த ஃபேமிலியில் யாருமே வந்து போர்ஷன் ட்ராக்கரில் இல்லை. ஸோ அதை போர்ஷன் ட்ராக்கர் இல்லாதவங்களை எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா. இதே மாதிரி இவங்க ஹஸ்பண்டு பாருங்கள், ஆட் ஃபேமிலி கொடுத்தாச்சு. இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி பிடியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் க்ரியேட் நியூ ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலில் தான் உள்ளே போகணும். இவங்க போயிட்டு அது அவங்க ஹஸ்பண்டோட ஆதார் நம்பரை நம்ம இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம பேரை வந்து இங்கே டைப் பண்ணிடலாம். அதுவும் ஆதாரில் இருக்கிற மாதிரியே. பாருங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணியாச்சு. இவர் மெயிலுங்கிறது இங்கே கொடுத்தாச்சு. பாண்டியன் சுப்பிரமணி அப்படிங்கிறதையும் டைப் பண்ணியாச்சு ஆதாரில் இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவரோட டேட் ஆஃப் பர்த்து 2024 மேலே கொடுத்துருக்கா. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம 1981 இவர் பிறந்திருக்கிறாரு. ஸோ அந்த 1981 ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. செலெக்ஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதம்னா 3வது மாதம், அதாவது மார்ச் வந்து இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன தேதினா 29ஆம் தேதி செலெக்ஷன் பண்ணிட்டா 29/3/1981ங்கிறது வந்துருச்சிங்களா. ஸோ இப்படி தாங்க இவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பதிவு பண்ணணும். அடுத்தது இவர் வந்து இந்த ஃபேமிலிக்கு என்னவா இருக்கிறார், அந்த பதிவு பண்ணால் மதருக்கு இவர் வந்து ஹஸ்பண்டாக இருக்கிறாரு. ஸோ அதனால் ஹஸ்பண்டுங்கிற ஆப்ஷனை இங்கே நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மேரிட் ஸ்டேட்டஸ் தான். ஓகேங்களா. அடுத்தது இவங்க நம்ம ஐசிடிஎஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கு வில்லிங் இருக்கான்னு கேட்குறோம். அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இங்கே விருப்பம் இருக்குங்கிறத போட்டு பதிவு பண்ணுங்கள். சப்மிட் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா இவரை வந்து பாண்டியன் சுப்பிரமணியனை சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே சேர்த்தியாச்சு. ஸோ அதே மாதிரி பாருங்கள் பாண்டியன் சுப்பிரமணியனை சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பதிவு பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 6 இயர்ஸுக்கு மேலே இருக்குது. அந்த குழந்தைகளை எப்படி இவங்களோட ஃபேமிலியில் பதிவு பண்ணலாங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா. இங்கே ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிறத இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 குழந்தைங்களுமே அதாவது 6 வயசுக்கு மேலே ஆயிருந்தனால நம்ம போர்ஷன் ட்ராக்கரில் இருக்காது. ஸோ இல்லாதனால நம்ம டேரெக்டாக வந்து க்ரியேட் நியூ ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா. இங்கே இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆதார் நம்பரை வந்து இந்த குழந்தையோட ஆதார் நம்பரை நம்ம இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு 1க்கு 2 தடவை நம்ம இங்கே இந்த ஆதார் நம்பரை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவங்க குழந்தையோட பேர் அடிங்க. ஓகேங்களா. அடித்தாச்சு. இவங்க ஃபீமேலுங்கிறது இங்கே பதிவு பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிடலாம். 2005 பிறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. 2005 8வது மாதம். ஓகேங்களா. அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இவங்க அதாவது அந்த மதரை வந்து தான் இங்கே ஃபஸ்ட்டு மெயின் ஆப்ஷனை வச்சுக்கணும். அவங்களுக்கு இவங்க என்ன உறவு மரம் வருதுங்கிறத தான் நம்ம இங்கே பதிவு பண்ண போகிறோம். ஸோ இவங்க இந்த குழந்தை வந்து டாக்டர் பொண்ணு ஆகுது. அதனால் டாக்டருங்கிறத இங்கே பதிவு பண்ணுறோம். ஸோ அடுத்தது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும். ஸோ நம்ம அதர்ஸில் கொடுத்துடலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து இவங்களுக்கும் அந்த வில்லிங் இருக்குது. வில்லிங் இருந்ததுன்னா நம்ம ஐசிடிஎஸ் சர்வீஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறது. வில்லிங் இருந்ததுன்னா இங்கே வில்லிங் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேங்களா. இவங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டியோ
இல்லை வந்து ரிலீஜியனோ இங்கே குழந்தைங்களுக்கு கேட்காது. ஏன்னா அம்மாவுக்கு போட்டதுனால அந்த ஃபேமிலிக்கு அதுதான் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷனாக எடுத்துக்கும். ஃபேமிலியிலே இவங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையனை எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறது இங்கே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பையன் 6 வயசு முடிஞ்சதுனால நம்ம போஸ்ட் ஆன் ட்ராக்கரில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆன் ட்ராக்கர்லேருந்து டேரெக்டாக பெனிஃபிஷியரி உள்ளே எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ரொஃபைல். இந்த நியூ ப்ரொஃபைலை எப்படி, அதாவது போஸ்ட் ஆன் ட்ராக்கரில் இல்லாத பெனிஃபிஷியரை கொண்டு வரது தான் இந்த கிரியேட் நியூ ப்ரொஃபைலோட ஆப்ஷன். ஸோ இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆதார் நம்பர், இந்த குழந்தையோட ஆதார் நம்பரை நம்ம அடிச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு 1க்கு 2 டைம்ஸ் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட பேரை இங்கே நம்ம தப்பு இல்லாமல் ஆதாரில் எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம வந்து டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங்கும் நம்ம வந்து ஒன்ஸுக்கு நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்பெல்லிங்கையும் நம்ம செக் பண்ணிவிட்டு இன்ஷியல் வந்து போடாமல் இருக்குது. அந்த இன்ஷியல் அதில் இருக்கிற மாதிரி இன்ஷியலையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த குழந்தை வந்து மெயில் குழந்தை. ஸோ அது பதிவு பண்ணியாச்சு. இந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேட் ஆஃப் பர்த் 2011. ஸோ நம்ம இந்த 2011 ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எந்த மாதம்னா 9வது மாதம். அந்த 9வது மாதத்துக்கு செப்டம்பர் மாதத்துக்கு நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கிட்டு என்ன தேதினா 16ஆம் தேதி. ஸோ அந்த 16ங்கிறத இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இவங்க அந்த ஃபேமிலி, அதாவது மதருக்கு இவங்க என்ன உறவு முறை வேணுங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணலாம். இவங்க பையன். ஸோ அந்த பையனுங்கிறத போட்டாச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குது, அதர்ஸில் கொடுத்துருங்க. இவங்களுக்கும் நம்ம ஐசிடிஎஸ் சர்வீஸ் வாங்கிக்கிறதுக்கு வில்லிங் இருக்குன்னா இங்கே எஸ் போட்டுருங்க. எஸ் போட்டு இங்கே சப்மிட் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம இங்கே வரிசையாக பதிவு பண்ணியாச்சு. இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 4 மெம்பர்ஸையுமே இங்கே பதிவு பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. நமக்கு ஆதாரில் இருக்கிற மாதிரி பதிவு பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுது. ஸோ பதிவு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஆதார் நம்பரோட எல்லாத்துக்கும் கடைசி 4 நம்பர் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபோன் நம்பர்ஸ் வந்து தேவை இல்லைங்க. ஸோ அதனால் வந்து ஃபோன் நம்பர் இங்கே எங்கேயுமே நம்ம பதிவு பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் இங்கே 3 பேர் சேர்த்திருக்கிறோம். இந்த ஃபேமிலியில் 3 பேர் சேர்த்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், மேலே வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் காமிச்சிட்டு இருக்குது. அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே இந்த 2 அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அம்புக்குறியை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரீலோடிங் ஆகி நமக்கு டேட்டாஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் நீங்கள் எவ்வளோ பதிவு பண்ணியிருக்கீங்களோ அது வந்து நமக்கு கரெக்டாக இங்கே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், ரெண்டுலேயும் சேர்த்து 6 பேரை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் மொத்தமாக. ஓகேங்களா? அதில் வந்து மதர்ஸ் 2, ஃபாதர்ஸ் 2, சில்ட்ரன் வந்து 2. ஓகேங்களா? ஸோ நம்ம தெளிவாக நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த புவனேஸ்வரி பாண்டியனுங்கிற ஃபேமிலியில் நம்ம 4 பேர் சேர்த்துருக்குறோம். இங்கே உள்ளே போனோம்னா நமக்கு 3 + 1 4 இருக்குது. ஆனால் நமக்கு வெளியில் டிஸ்பிளேயில் வந்து பாருங்கள் 4 வந்துருச்சு. ஸோ இந்த அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம சேர்த்துன ஃபேமிலிஸை என்னடா இங்கே முன்னாடி காமிக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ டைம் எடுத்து நான் உங்களுக்கு மறுபடியும் காமிச்சிடும். பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் ரீலோடிங் பண்ணுங்கள். ரீலோடிங் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு வந்து 7ங்கிற டிஸ்பிளே இங்கே வரும். அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்குது. பாருங்கள், நமக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகுது. இந்த ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுத்தோம்னா நீங்கள் என்ன பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த பதிவு பண்ணது அப்படியே நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபேமிலி வந்து நமக்கு நம்ம சர்வே விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறதுங்கிறத இதிலே பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மோனிஷாங்கிற ஃபேமிலி நமக்கு இங்கேருந்து நம்ம வெளியவே போயிட்டாங்க, வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே மோனிஷாங்கிற ஃபேமிலியை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயே சைடில் பாருங்கள் டெலிட் ப்ளூ கலரில் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸை டெலிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியோட மதரை நம்ம டெலிட் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம டெலிட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கேட்கும், ஆர் யூ ஷூர் வாண்ட் டு டெலிட் த ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம டெலிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியை டெலிட் பண்ணணும். இல்லை நான் தவறுதலாக ஒரு நம்ம டேட்டாஸை வந்து தவறுதலாக உள்ளே பதிவு பண்ணிட்டேன்னு சொன்னாலுமே அதை நம்ம இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க.
ஸோ அதனால் வந்து நம்ம டேட்டாஸ் தவறுதலாக பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. இங்கே டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் கோலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.